ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா தைரிஸ்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தைரிஸ்டர் அப்படிங்கிறது என்ன, ஸோ தைரிஸ்டர் அப்படிங்கிறது ஷிப்பில் எங்கே யூஸ் பண்ணுறோம், டே டு டே லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த தைரிஸ்டர் அப்படிங்கிறத பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டு விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டயோட், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர். ஸோ டயோட் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிக்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து கிளியர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அது பேசிக்காக டயோட்னா என்ன, ஸோ டயோட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பேசிக்காக பார்த்துடலாம். ஸோ டயோட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியலால் செய்யப்பட்டிருக்கும். ஸோ செமிகண்டக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு கண்டக்டரும் கிடையாது, இன்சுலேட்டரும் கிடையாது. அதாவது இது ஒரு குட் கண்டக்டரும் கிடையாது, குட் இன்சுலேட்டரும் கிடையாது. ஸோ இந்த செமிகண்டக்டர் மெட்டீரியலை தான் நம்ம வந்து டிரான்சிஸ்டருக்கு, ரெசிஸ்டருக்கு, ஆப் ஆம்பு இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது எனக்கு ஒரு மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை 3 விதமாக நம்ம பிரிச்சலாம். ஸோ ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டர், இன்சுலேட்டர், செமிகண்டக்டர். ஸோ இந்த கண்டக்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வேலன்ஸ் பேண்டும் இந்த கண்டக்ஷன் பேண்டும், ஸோ வேலன்ஸ் பேண்டும் இந்த கண்டக்ஷன் பேண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி கோரிலேட் ஆகிருக்கு. ஸோ அப்போது நமக்கு இந்த வேலன்ஸ் பேண்டில் உள்ள எலக்ட்ரான் எல்லாமே ஈஸியாக நமக்கு கண்டக்ஷன் பேண்டுக்கு நமக்கு கண்டக்ட் ஆயிரும். ஸோ எந்த ஒரு எனர்ஜியும் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ நம்ம செமிகண்டக்டர் பேசிக்ஸோட வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுவே வந்து இன்சுலேட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கும் இந்த வேலன்ஸ் பேண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய கேப் இருக்குது. அப்போ இந்த வேலன்ஸ் பேண்டில் உள்ள எலக்ட்ரான் வந்து இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு நிறைய எனர்ஜி தேவை. எவ்வளோ எனர்ஜி தேவை? 6 எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு நமக்கு எனர்ஜி தேவை. ஸோ இந்த எனர்ஜி கேப்பை தான் நம்ம 4 பிட்டன் எனர்ஜி கேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இவ்வளோ எனர்ஜி கொடுத்தா தான் நமக்கு இன்சுலேட்டர், நமக்கு வேலன்ஸ் பேண்டில் உள்ள எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். ஆனால் கண்டக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து கோரிலேட் ஆகிருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு எனர்ஜியுமே தேவையில்லை. வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகிறதுக்கு எந்த ஒரு எனர்ஜியுமே தேவையில்லை, டைரெக்டாக நமக்கு எக்ஸைட் ஆயிரும். அதுவே வந்து செமிகண்டக்டருக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வேலன்ஸ் பேண்டுக்கும் இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கும் உள்ள எனர்ஜி கேப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு கம்மியான எனர்ஜி கொடுத்தாலே போதும், இந்த வேலன்ஸ் பேண்டில் உள்ள எலக்ட்ரான் வந்து ஈஸியாக நமக்கு இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கு எக்ஸைட் ஆயிரும். ஸோ இப்போது இந்த செமிகண்டக்டருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம செமிகண்டக்டருக்காக நமக்கு வந்து ஒரு சிலிக்கான் ஆட்டம் எடுத்துப்போம். ஸோ இந்த சிலிக்கான் அப்படிங்கிற ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேலன்ஸ் ஷெல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆட்டமோட கடைசி ஆர்பிட்டலில் தான் நம்ம வந்து வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இந்த வேலன்ஸ் ஷெல்லில் பார்த்தீங்க அப்படின்னா 4 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ இந்த சிலிக்கான் ஆட்டமில் வந்து ஒரு 4 வேலன்ஸ் ஷெல்லில் வந்து 4 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இந்த ஒரு சிலிக்கான் ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நிறைய சிலிக்கான் ஆட்டம் இருக்கா, இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி நிறைய சிலிக்கான் ஆட்டம் இருக்குது. ஒவ்வொரு சிலிக்கான் ஆட்டமுக்கும் 4 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலிக்கான் ஆட்டமுக்கும் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணும், இந்த ஒவ்வொரு சிலிக்கானும் பக்கத்தில் உள்ள சிலிக்கானோட கம்பைன் ஆகி நமக்கு என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கும். ஸோ இந்த ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரானை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா கோவலன்ட் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே இந்த மெட்டலில் உள்ள எல்லா சிலிக்கான் ஆட்டமும் நமக்கு கோவலன்ட் பாண்டிங் மூலிமா நமக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ கனெக்ட் ஆனதுனால நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலிக்கான் சுற்றி எவ்வளோ ஆட்டம் இருக்குது? 8 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ இந்த சிலிக்கான் சுற்றி எத்தனை ஆட்டம் இருக்குது? 8 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இந்த கோவலன்ட் பாண்டிங்னால நமக்கு நார்மலாக ஒரு ஆட்டமில் 4 எலக்ட்ரான் இருந்துச்சு. இப்போ இந்த கோவலன்ட் பாண்டிங் காரணமாக நமக்கு ஒவ்வொரு சிலிக்கானை சுற்றி நமக்கு என்ன ஆச்சு? 8 எலக்ட்ரான் வந்துருச்சு. அப்போ இது என்ன ஆகும், ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் இது ஒரு இன்சுலேட்டர் மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா ஒரு சிலிக்கான் ஆட்டமை சுற்றி 8 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒவ்வொரு எலக்ட்ரானும் பேர் ஆகிடும். ஸோ இந்த எலக்ட்ரான் இதோட பேர் ஆகிக்கிறோம், இந்த எலக்ட்ரான் இதோட பேர் ஆகிக்கிறோம். ஸோ இது மாதிரி எல்லாமே பேராக இருக்கிறதுனால இந்த பாண்டிங்கை நமக்கு பிரேக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஸோ அப்போது இது என்ன ஆகுது, இது ஒரு இன்சுலேட்டராக ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஒரு குட் இன்சுலேட்டர். ஆனால் அட் நார்மல் டெம்பரேச்சர்லாம் ஓகேவா, அட் நார்மல் டெம்பரேச்சரில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து இந்த சிலிக்கானை வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வர போகிறேன். ஸோ நார்மல் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வர போகிறேன், இல்லைனா நார்மலாக ஒரு ஹீட்டு கொடுக்குறேன். இந்த சிலிக்கான் ஆட்டமுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹீட் கொடுக்குறேன். ஸோ ஹீட் கொடுக்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோவலன்ட் பாண்டிங்கை வந்து பிரேக் ஆகிட்டு இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணிடும், இந்த வேலன்ஸ் ஷெல்லில் உள்ள எலக்ட்ரான் வந்துட்டு கண்டக்ஷன் பேண்டுக்கு எக்ஸைட் ஆயிரும். ஸோ சேம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இதுதான் வேலன்ஸ் பேண்ட், இதுதான் வந்து வேலன்ஸ் பேண்ட்.
இதான் வேலன்ஸ் பேண்ட். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நான் வந்து கம்மியான ரூம் டெம்பரேச்சர்லையோ இல்லை கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்குறப்ப இந்த வேலன்ஸ் பேண்டில் உள்ள எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுச்சு. ஸோ அப்போ என்னாச்சு, இதில் வந்து எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆயிடுச்சு இல்லையா? அப்போது நமக்கு என்ன சொல்லுவோம், வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான் எக்ஸைட் ஆனால் தான் இது வந்து இதனுடைய கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது என்ன ஆயிடுச்சு, இதோட கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இது என்னது, இது ஒரு கண்டக்டர். ஓகேங்களா? ஸோ அட் நார்மல் டெம்பரேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கோலன் பேண்டிங் மூலியமாக நமக்கு நார்மல் டெம்பரேச்சரில் நமக்கு வந்து ஒரு இன்சுலேட்டர் ஆக்ட் ஆச்சு. இப்போ என்னாச்சு, சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்குறப்ப கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகி இது ஒரு கண்டக்டராக ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது நமக்கு இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஹீட் கொடுக்குறப்ப செமிகண்டக்டர் என்ன ஆகுது, இதனுடைய கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இந்த செமிகண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு இன்சுலேட்டரும் கிடையாது, கண்டக்டரும் கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து நார்மல் டெம்பரேச்சரில் ஒரு டெம்பரேச்சரில் வந்து கண்டக்டர் மாதிரி ஆக்ட் ஆகுது, ஒரு டெம்பரேச்சரில் இன்சுலேட்டர் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு இதனுடைய கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியாது. பட் இதனுடைய கண்டக்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி நமக்கு டோப்பிங் அப்படிங்கிறது தான். ஸோ டோப்பிங் அப்படிங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஆடிங் இம்ப்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம், இதில் இந்த சிலிக்கான் மெட்டலில் நம்ம சிலிக்கான் ஆட்டமில் நம்ம என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பி டைப் இம்ப்யூரிட்டி, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா என் டைப் இம்ப்யூரிட்டி. ஸோ பி டைப் அப்படி இம்ப்யூரிட்டினா என்னென்னா இன்ஜெக்டிங் பாஸ்பரஸ் ஆட்டம். ஸோ இந்த இதில் வந்துட்டு நான் பாஸ்பரஸை இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்படின்னா அது வந்து பி டைப் டோப்பிங். அதுவே இந்த சிலிக்கான் ஆட்டமில் நான் வந்துட்டு போரான் ஆட்டம் இன்ஜெக்ட் பண்ணேன் அப்படின்னா இது வந்து என் டைப் டோப்பிங். ஸோ இப்போ இந்த 2 டோப்பிங் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாமா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் வந்துட்டு போரானை இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ போரானை இன்ஜெக்ட் பண்ணுறேன். எப்படி நம்ம சிலிக்கானில் இதனுடைய வேலன்ஸ் ஷெல்லில் 4 எலக்ட்ரான் சொன்னோமா, இங்கே பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான் இருக்கும். இதனுடைய வேலன்ஸ் ஷெல்லில் 5 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ நான் வந்து போரான பாஸ்பரஸை இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்ஜெக்ட் பண்ணால் என்ன ஆகும், இந்த பாஸ்பரஸ் சுற்றி 5 எலக்ட்ரான் இருக்கா, இங்கே பாருங்கள் 5 எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் இந்த சிலிக்கானில் வந்துட்டு 4 இருக்குது. ஸோ 4 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இதோட கம்பைன் ஆகி நமக்கு என்ன ஆகுது, கோவலன் பாண்டிங் மூலியமாக நமக்கு கம்பைன் ஆகிருக்கு. ஆனால் கோவலன் பாண்டிங்கில் கம்பைன் ஆனாலுமே நமக்கு என்ன ஆகுது, ஒரு எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்டில் ஆல்ரெடி இருக்குது. ஏன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இது வந்து ஆல்ரெடி கண்டக்ஷன் பேண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுது, இம்ப்யூரிட்டி ஆட்டம் ப்ரொவைட் சம் ஃப்ரீ எலக்ட்ரான் டு த கண்டக்ஷன் பேண்ட். ஸோ இப்போ நம்ம பாஸ்பரஸை இன்ஜெக்ட் பண்ண மூலியமா சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரானை ஆல்ரெடி கண்டக்ஷன் பேண்டுக்கு இது வந்து பாஸ்பரஸ் இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டக்ஷன் பேண்டுக்கு இது வந்து ஃப்ரீ எலக்ட்ரானை கொடுத்துருக்கு. ப்ளஸ் தெர்மல் ஜெனரேட்டர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சம் அமௌண்ட் நம்ம என்ன பண்ணோம், நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லையும் சம் எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆயிரும் அப்படின்னு. ஸோ அந்த எலக்ட்ரான் தான் இது. அப்போது இந்த பாஸ்பரஸ் இன்ஜெக்ட் பண்ண அப்புறமா என்னாச்சு, சம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் இருக்குது, சம் தெர்மலி ஜென்ரேட்டர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்படி இருக்குது. ஸோ இப்போ இதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டமில் பாஸ்பரஸை இன்ஜெக்ட் பண்ண ஆட்டமுக்கு என்ன சார்ஜ் இருக்குன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஏன் அப்படின்னா இதனுடைய எலக்ட்ரானோட கவுண்ட் அதிகமாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால நமக்கு இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி கேரியர் வந்து எலக்ட்ரான். ஏன்னா நமக்கு தெர்மலி ஜென்ரேட்டர் எலக்ட்ரான்ஸும் இருக்குது, நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் இருக்குது. ஸோ வந்து எலக்ட்ரான்ஸ் மெஜாரிட்டி கேரியர். மைனாரிட்டி கேரியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல். ஏன்னா நமக்கு தெர்மலி ஜெனரேட்டர் எலக்ட்ரானால இங்கே ஒரு ஹோல் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்கே ஒரு ஹோல் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹோல் மட்டும் தான் இருக்கும். ஸோ மைனாரிட்டி இதுதான், இந்த ஹோல் தான் மைனாரிட்டி கேரியர். இப்போ அதுவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து போரானை இன்ஜெக்ட் பண்ணுறீங்க. ஸோ போரானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய வேலன்ஸ் ஷெல்லில் வந்து 3 எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். வேலன்ஸ் ஷெல்லில் பார்த்தீங்க அப்படின்னா 3 எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்குது. இப்போ நான் இன்ஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த போரானை சுற்றி என்ன இருக்குது, மொத்தம் 3 எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கா. ஸோ அப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு எலக்ட்ரானும் இதோட பக்கத்தில் உள்ள சிலிக்கான், ஒவ்வொரு போரான் ஆட்டமில் உள்ள எலக்ட்ரானும் பக்கத்தில் உள்ள சிலிக்கான் ஆட்டமோட கோவலன் பாண்டிங் ஆகிட்டு நமக்கு கம்பைன் ஆயிரும். ஆனால் பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல் இருக்குது இங்கே வந்து. ஏன்னா போரானுக்கு 3 எலக்ட்ரான் தானே இருக்கும். அப்போ இங்கே ஒரு ஹோல் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது இந்த இம்ப்யூரிட்டி நம்ம ஆட்டமை நம்ம ப்ரொவைட் பண்ண மூலியமாக நம்ம என்ன பண்ணோம், சம் ஹோல் டு த கண்டக்ஷன் பேண்ட், சம் ஹோல்ஸை வந்துட்டு நமக்கு வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் தெர்மல் ஜெனரேட்டர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த போரான் இன்ஜெக்ட் பண்ணுற மூலியமா நமக்கு வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு இப்போ நமக்கு ஒரு இதை நம்ம கண்டக்டிவிட்டியை நம்ம பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் வந்து போரான் இன்ஜெக்ட் பண்ணதாக இருக்கட்டும்,
பாஸ்பரஸ் இன்ஜெக்ட் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ வந்துட்டு இந்த ஹோல் இருக்கிறது எலக்ட்ரான் இருக்கிறத பொறுத்து தான் நம்ம ஹோலோட கவுண்ட் அண்ட் எலக்ட்ரானோட கவுண்டை பொறுத்து தான், ஃப்ரீ எலக்ட்ரானோட கவுண்ட் அண்ட் ஃப்ரீ ஹோல்ஸை பொறுத்து தான் நமக்கு இதோடைய கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம், அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கொடுத்து நம்மளுடைய இதோடைய கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ இதில் பாஸ்பரஸில் போரானை நம்ம இந்த சிலிக்கான் ஆட்டம் நம்ம என்ன பண்ணோம், போரானை இன்ஜெக்ட் பண்ணி அடிஷ்னல் ஃப்ரீ ஹோல்ஸை கொடுத்து இதனுடைய கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒன்று நம்ம எலக்ட்ரான்ஸை கொடுக்கணும், இல்லை நம்ம ஹோல்ஸை நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி கேரியர் அப்படிங்கிறது ஹோல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி கேரியர். எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து தெர்மல் ஜெனரேட்டட் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீ எலக்ட்ரான் கொடுத்துருந்தோம், தெர்மல் ஜெனரேட்டட் எலக்ட்ரான் சொல்லிச்சு. இங்கே வந்து தெர்மல் ஜெனரேட்டட் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான். இப்போ நம்ம ஃப்ரீ ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மெஜாரிட்டி கேரியர் வந்து ஹோல்ஸு, மைனாரிட்டி கேரியர்ஸ் எலக்ட்ரான். ஸோ இந்த ரெண்டு இதையும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு டிரான்சிஸ்டர் டயோட்ஸை பற்றி பார்க்குறப்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பி டைப்பையும் என் டைப்பையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேங்களா. பி டைப்பையும் என் டைப்பையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணுறதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த பி டைப்பையும் இந்த என் டைப்பையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இதை ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே உள்ள ஜங்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஜங்ஷனை தான் நம்ம வந்து பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போது இந்த பி டைப்புக்கு நம்ம என்ன சொன்னோம், மெஜாரிட்டி கேரியர் என்ன சொன்னோம், ஹோல்ஸ்னு சொன்னோம் இல்லையா, மைனாரிட்டி கேரியர் வந்து எலக்ட்ரான்ஸ். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளாக் டாட்டட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ். இந்த ஒயிட் டாட்டட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹோலை ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த பிளாக் டாட்ஸ் வந்துட்டு நமக்கு எலக்ட்ரான் ரெப்ரசென்ட் பண்ணும். அதுவே வந்து என் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி கேரியர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ், மைனாரிட்டி கேரியர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டு ஜங்ஷனே நம்ம பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பிஎன் ஜங்ஷனை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிஎன் ஜங்ஷனில் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த என் டைப்பில் உள்ள மெஜாரிட்டி கேரியரான எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்கேருந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இங்கேருந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்படியே மூவ் பண்ண ஆரம்பிக்கும். மூவ் பண்ணிட்டு இங்கே வந்து ஹோல்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த ஹோல்ஸில் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கேருந்து வந்து மைக்ரேட் ஆகிட்டு நமக்கு இந்த ஹோல்ஸோட ஜாயின் பண்ணிடும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே மைக்ரேட் ஆகிடுச்சு. இங்கே வந்துட்டு எல்லாமே இந்த ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மோஸ்ட்லி மெஜாரிட்டி கேரியர் என்னவா இருக்குது, எலக்ட்ரான்ஸாக இருக்குது. இந்த ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்படி இருக்குது, மெஜாரிட்டி கேரியர் எப்படி இருக்குது, ஹோலாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம வந்து டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ என்ன நடக்குது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே என்னாச்சு, அந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த என் டைப்பில் உள்ள இந்த பி டைப்பில் உள்ள எலக்ட்ரான் என்ன ஆச்சு, இந்த என் டைப்புக்கு இங்கே இந்த என் டைப்பில் உள்ள இந்த எலக்ட்ரான் என்னாச்சு, இங்கேருந்து மைக்ரேட் ஆகிட்டு இந்த போரான் ஆட்டமில் உள்ள ஹோல்ஸோட கம்பைன் ஆயிடுச்சு. ஸோ கம்பைன் ஆகிட்டதுனால இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து எலக்ட்ரான்ஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாமே ஹோல்ஸாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், இந்த ரீஜன் தான் நம்ம டிப்ளீஷன் ரீஜன் சொல்லுவோம். ஸோ இந்த டிப்ளீஷன் ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு ஃப்ரீ எலக்ட்ரானும் கிடையாது, எந்த ஒரு ஃப்ரீ ஹோல்ஸும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இந்த டிப்ளீஷன் ரீஜனில் எந்த ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் கிடையாது, எந்த ஒரு ஃப்ரீ ஹோலும் கிடையாது. அப்போது இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே என்னது, நெகட்டிவ் சார்ஜா, இது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ், இது எல்லாமே நெகட்டிவ் சார்ஜ், இது எல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவும் ப்ளஸ்ஸையும் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இதுக்கு இடையில ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா 0.7 வோல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் செமிகண்டக்டர் பேசிக்ஸோட வீடியோவை நீங்கள் ஒரு வாட்டை செக் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆச்சு, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டுள்ள இந்த ரெண்டு டிப்ளீஷன் ரீஜனுக்குள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னதுக்கு 0.7 வோல்ட். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேரியரை நீங்கள் பிரேக் பண்ணணும். இந்த டிப்ளீஷன் ரீஜனை வந்து இந்த பேரியரை, இந்த பொட்டன்ஷியல் பேரியரை நீங்கள் பிரேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கொடுக்குற வோல்டேஜ் வந்து 0.7 வோல்டேஜுக்கு மேலே அதிகமாக இருக்கணும். சப்போஸ் 0.7 வோல்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இந்த பொட்டன்ஷியல் பேரியரை பிரேக் பண்ண முடியாது, இதோடைய கண்டக்டிவிட்டி நமக்கு இருக்காது. ஸோ இது ஒரு ஆக்சுவல் ஒரு ரெசிஸ்டர் மாதிரி தான் நமக்கு பிஹேவ் பண்ணும். ஸோ இப்போ
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டயோடுக்கு நான் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னா இதனுடைய பி டைப்பும் இதனுடைய பாசிட்டிவ் சார்ஜும் கனெக்ட் பண்ணுறேன், இதனுடைய என் டைப்பையும் இதனுடைய நெகட்டிவ் சார்ஜையும் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் கொடுக்குற வோல்டேஜ் எப்படி கொடுக்குறேன், greater than 0.7 வோல்டேஜ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி கொடுக்குறேன், greater than 0.7 வோல்டேஜ் கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுக்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ், இந்த நெகட்டிவ் இருக்கு இல்லையா, இந்த நெகட்டிவ் வோல்டேஜ் சப்ளை என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே உள்ள எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும். ஏன் அப்படின்னா மைனஸ் நமக்கு ரிப்பல் பண்ணும் இல்லையா. ஸோ அப்போ இது என்ன பண்ணும், இதை வந்து ரிப்பல் பண்ணும். ஸோ ரிப்பல் பண்ணுறப்போ நம்ம கொடுக்குற வோல்டேஜ் வந்து 0.7 வோல்டேஜுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த பொட்டன்ஷியல் பேரியர் வந்து பிரேக் ஆகிட்டு இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேரியரையும் நமக்கு பிரேக் பண்ணிவிட்டு நமக்கு பி டைப்புக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே உள்ள எல்லா எலக்ட்ரான் என்ன பண்ணும், இந்த பேரியரை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே உள்ள எலக்ட்ரான் எல்லாமே பி டைப்புக்கு வரும். இப்போ இந்த பி டைப்பில் வர எலக்ட்ரான் என்ன பண்ணும், இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ பாசிட்டிவும் நெகட்டிவும் அட்ராக்ட் பண்ணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணும், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரானை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அட்ராக்ட் பண்ணிட்டு நமக்கு ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான் ஃப்ளோனால இது வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், இந்த டயோடு வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு டயோடு ஒர்க் ஆகுது. இதுவே இந்த பேட்டரிஸ், இந்த வோல்டேஜ் பவர் சப்ளையை நீங்கள் வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் இப்படி சப்ளை பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இதைத்தான் நம்ம வந்து ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன் சொல்லுவோம். அதாவது பி டைப்பும் நெகட்டிவும் கனெக்ட் பண்ணுறீங்க, பாசிட்டிவ் சப்ளையும் என் டைப்பும் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நம்ம ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் என்ன பண்ணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரீஜியனில் வந்துட்டு, இந்த டிப்ளீஷன் ரீஜியனில் எந்த ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது, எந்த ஒரு நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், நோ ஹோல்ஸ். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணும், இங்கே உள்ள எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும், இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணுறப்ப இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நமக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி பண்ணுறப்ப நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி இந்த டிப்ளீஷன் ரீஜனை வந்துட்டு நமக்கு வைட் ஆயிரும். ஸோ முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க, கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிப்ளீஷன் ரீஜனோட வித்தை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது இதனுடைய ரீஜனை வந்து வைட் ஆயிடுச்சு. ஸோ ஏன் விடாச்சு, இந்த பாசிட்டிவ் சப்ளை என்ன பண்ணுது, இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிடுச்சு. இந்த நெகட்டிவ் சப்ளை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்ணிச்சு, புஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதனால் இந்த டிப்ளீஷன் ரீஜன் வந்து வைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நம்ம வந்து ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன் சொல்லுவோம். இந்த ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் நமக்கு இந்த டயோடு வந்து கண்டக்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னா இங்கே ஃப்ளோவே இல்லை, இங்கே எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இதை நோக்கி வர ஆரம்பிச்சிச்சு, இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நமக்கு பிஎன் ஜங்ஷன் நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இங்கே வந்துட்டு ஒரு ஃப்ளோவே கிடையாது. ஸோ இதைத்தான் நம்ம வந்து ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டரை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், டயோடை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிரான்சிஸ்டர். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு ஆக்டிங் லைக் அ ஸ்விட்சாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ ஒரு வீக் சிக்னலை நமக்கு ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் எப்படி இந்த டிரான்சிஸ்டர் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாமா? ஸோ வாங்க நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்லைடு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லைடில் ஒரு டிரான்சிஸ்டரோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நார்மலாக நீங்கள் வந்து ஒரு மைக்கில் பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் மைக்கில் பேசுகிறப்போ உங்களுடைய வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாய்ஸோட சவுண்ட் அப்படிங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்பீக்கரில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாய்ஸோட சவுண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக கேட்கும். ஸோ நீங்கள் பேசுகிறது லெஸ் ஆம்பிளிஃபிகேஷனில் நீங்கள் வந்து வீக் சிக்னலில் நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் உங்களுக்கு சிக்னலில் கிடைக்கிறது, ஸ்பீக்கரில் கிடைக்கிறது வந்துட்டு ஹை சிக்னலில் கிடைக்கும். அதுதான் ஆம்பிளிஃபிகேஷன். ஸோ லோ சிக்னலை உங்களுக்கு ஹை சிக்னலாக மாற்றுறது தான் ஆம்பிளிஃபிகேஷன். ஸோ இந்த பர்பஸ்க்கு இந்த எடெக்டரில் எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுதுன்னா அதுக்கு தான் நமக்கு டிரான்சிஸ்டர் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களால் லோ சிக்னலை உங்களால் ஹை சிக்னலுக்கு நம்மளால் மாற்ற முடியும்.
ஸோ அது எப்படி இது பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இப்போது டீட்டெயிலாக நம்ம பார்த்துலாம். ஸோ ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து டயோடில் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு டோப்பிங் தான் பண்ணோம். ஒன்று பி டைப், இன்னொன்று என் டைப். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு என் டைப் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள், என் டைப் இருக்குது, பி டைப் இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு என் டைப்பை நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே இந்த பி டைப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ரீஜியன், இதனுடைய வித்து அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ இதனுடைய இங்கே பார்த்தீங்க என் டைப்புக்கும் ஒய்டாக இருக்குது, இந்த ரெண்டு என் டைப்பும் ஒய்டாக இருக்குது. பி டைப் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய வித்து வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேரோ அண்ட் தின் ரீஜியனாக இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு ரீஜியனோட கம்பேர் பண்ணுறப்போ இதனுடைய ரீஜியன் வந்துட்டு நேரோ அண்ட் தின்னாக இருக்குது. ஸோ இப்போது இந்த டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டிரான்சிஸ்டருக்கு நான் ஒரு பவர் சப்ளை கொடுத்துட்டேன். ஸோ பவர் சப்ளை கொடுத்துட்டேன். இதனுடைய நெகட்டிவ் வந்துட்டு என் டைப்லையும், இதனுடைய பாசிட்டிவ் வந்து இதனுடைய என் டைப்லையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு ரீஜியனும், இந்த என் டைப்பும் இந்த ரெண்டு ரீஜியனும் ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும், இந்த ரெண்டு ரீஜியனும் உங்களுக்கு ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ரீஜியன், ஒரு பிஎன் ஜங்ஷன் என்ன அப்படி இருக்குது, ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது, ஒரு பிஎன் ஜங்ஷன் என்ன இருக்குது, ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது. ஸோ எப்படி அப்படின்னா இப்போ இது என்ன பண்ணும், இந்த நெகட்டிவ் சப்ளை என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான்ஸை வந்து புஷ் பண்ணுமா? ஸோ வந்து புஷ் பண்ணும். ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இருக்கும். அடுத்து இந்த பாசிட்டிவ் சப்ளை என்ன பண்ணும், இங்கே உள்ள எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போது இது ரிவர்ஸ் பயாஸ், இது ஃபார்வர்ட் பயாஸ். அதுவே இங்கே என்ன நடக்கும், இந்த பாசிட்டிவ் சப்ளை என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணும், இந்த எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணும். இது என்ன பண்ணும், இந்த பாசிட்டிவ் சப்ளை, இந்த நெகட்டிவ் சப்ளை என்ன பண்ணும், இது வந்து ரிப்பல் பண்ணும். இது வந்து என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான்ஸை ஸோ அப்போது இங்கே இந்த நெகட்டிவ் சப்ளை வந்து இங்கே ரிப்பல் பண்ணுறதுனால, எலக்ட்ரான்ஸ் ரிப்பல் பண்ணுறதுனால இங்கே வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் ஃபார்ம் ஆயிரும். இது அட்ராக்ட் பண்ணனால இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் ஃபார்ம் ஆயிரும். அப்போ இந்த ரீஜன் என்ன இருக்கும், இந்த டிப்ளீஷன் ரீஜனில் எலக்ட்ரான் இருக்கும், இந்த ரீஜனில் எலக்ட்ரான் எல்லாமே அட்ராக்ட் ஆகிட்டதால இங்கே வந்து ஹோல்ஸ் இருக்கும். அப்போது இங்கே என்ன ஆயிடுச்சு, டிப்ளீஷன் ரீஜன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுவே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கண்டக்ஷன் இருக்கும். அப்போது நீங்கள் இந்த வோல்டேஜ் சப்ளையை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஃபார்வர்ட் பயாஸில் கனெக்ட் பண்ணாலும் சரி, ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் கனெக்ட் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு ஜங்ஷன் வந்துட்டு ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும், இன்னொரு ஜங்ஷன் டெஃபினட்டாக ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். அப்போ வந்துட்டு இப்போது இந்த டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டர் மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் வோல்டேஜ் சப்ளை நீங்கள் கொடுத்தாலும், ஃபார்வர்ட் பயாஸில் கொடுத்தாலும் சரி, ரிவர்ஸ் பயாஸில் கொடுத்தாலும் சரி, டிரான்சிஸ்டரோட ஒரு ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது, ஒரு ஜங்ஷன் ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது. ஸோ அப்போது இதை கண்டிப்பாக கண்டக்ட் பண்ண வைக்கவே முடியாதா அப்படின்னா கண்டக்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நமக்கு வந்து செகண்டரி சப்ளை அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதுதான் வந்து செகண்டரி வோல்டேஜ் சோர்ஸ். இந்த செகண்டரி வோல்டேஜ் சோர்ஸை நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதனுடைய பாசிட்டிவ் சப்ளை வந்துட்டு இதனுடைய பி டைப்லையும், இதனுடைய நெகட்டிவ் சப்ளை வந்துட்டு இதனுடைய என் டைப்லையும் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இதை தான் நம்ம வந்து பேஸ் சொல்லுவோம். ஸோ இந்த இதை வந்து நம்ம பேஸும் சொல்லுவோம். இது என்னுடைய எமிட்டர், இது என்னுடைய கலெக்டர். ஸோ ஏன் நம்ம இதை பேஸ், எமிட்டர், கலெக்டர் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இது எப்படி கண்டக்ட் பண்ண வைப்போம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். இப்போ என்ன நடக்குது, இப்போ நான் வந்து இந்த செகண்ட் வோல்டேஜ் சப்ளை எப்படி இருக்கணும், greater than 0.7 வோல்டேஜுக்கு அதிகமாக தான் இருக்கணும் இதனுடைய வோல்டேஜ் சப்ளையும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், greater than 0.7 வோல்டேஜ் சப்ளை கொடுத்துட்டேன். இப்போ இந்த பாசிட்டிவ் சப்ளை என்ன பண்ணுது, இங்கே உள்ள எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுது. அப்போது இங்கே உள்ள எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுது. அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே வருமா, ஸோ எலக்ட்ரான்ஸ் வருது. இந்த எலக்ட்ரானை இந்த நெகட்டிவ் சப்ளை ரிப்பல் பண்ணுது. ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே வந்துடுது. அப்போ இந்த நெகட்டிவ் சப்ளை என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும். அப்போது இந்த டைரக்ஷனில் நமக்கு கண்டக்ஷன் இருக்கும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது சேம் இங்கே இந்த ரீஜியன் வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது, இந்த ரீஜியன் ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது. இப்போ என்ன நடக்குது, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இது ரிப்பல் பண்ணி இங்கே வருது. அப்போது இந்த இடத்துல என்ன நடக்கும், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்குமா. ஏன் அப்படின்னா இந்த பி ரீஜியனில் உள்ள எலக்ட்ரானும் இந்த என் டைப்புக்கு வந்துடுது. அப்போ இங்கே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போது என்ன நடக்கும், இங்கே ஒரு புஷ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த புஷ், ஏன்னா இங்கே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்த புஷ்னால் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த என் டைப் வந்து இந்த என் டைப்பில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து பி டைப்புக்கு வரும். ஆனால் பி டைப்புங்கிறது நேரோ அண்ட் தின்னாக இருக்குது.
ஓகேங்களா. ஸோ ரொம்ப நேரோவாக இருக்கும் இந்த பி டைப் அப்படிங்கிறது. அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இந்த செகண்டரி வோல்டேஜ் சப்ளைக்கு போகாமல் டைரெக்டாக என் டைப்புக்கு கண்டக்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகுது. ஸோ என்ன நடக்குதுன்னு நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, இந்த பாசிட்டிவ் சப்ளை வந்து இந்த எலக்ட்ரான்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த நெகட்டிவ் சப்ளை அந்த எலக்ட்ரான் ரிப்பல் பண்ணி மறுபடியும் என் டைப்புக்கு வருது. ஸோ இப்படி வந்துட்டு இருக்கப்போ இங்கே வந்துட்டு லாட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். இந்த லாட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பி டைப்புக்கு போகும். ஆனால் பி டைப்பு வந்து நேரோ அண்ட் தின்னாக இருக்கிறதுனால இந்த செகண்டரி சப்ளைக்கு போக முடியாது. ஸோ அதனால் டைரெக்டாக என் டைப்புக்கு உங்களுக்கு என் டைப்புக்கு போயிடும். ஸோ வந்துட்டு என் டைப்புக்கு புஷ் ஆயிரும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு இது ஆகுது. இப்போ ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதனுடைய பேஸ் கரண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே இதனுடைய பேஸ் கரண்ட், அதாவது நீங்கள் இந்த வோல்டேஜ் சப்ளை நீங்கள் கொடுக்குறீங்களா, இதனுடைய பேஸ் கரண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கலெக்டர் கரண்ட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, இப்போ இங்கே பாருங்கள், இப்போது இந்த சிம்பிள் தான் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டரோட சிம்பிள். ஸோ இதில் நீங்கள் பேஸ்க்கு கொடுக்குற கரண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலெக்டரில் வர கரண்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போது நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல நீங்கள் ஒரு மைக்கை கனெக்ட் பண்ணி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மைக்கை கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து மைக்கில் பேசுகிறீங்க. அப்போது அதனுடைய சிக்னல் எப்படி இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்குமா. அப்போது ஆனால் இப்போது இந்த எலக்ட்ரான்ஸ் புஷ்னால் இங்கே வந்துட்டு இந்த கலெக்டரில் இங்கே நார்மலாக கம்மியான கரண்ட்டை தான் இங்கேருந்து நம்ம சப்ளை பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு கலெக்டர் வர கரண்ட் எப்படி இருக்குது, இதனுடைய ட்ரிபிள் மடங்காக இருக்குது. ஸோ இப்படி தான் நமக்கு வீக் சிக்னலை நமக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் சிக்னலாக இந்த டிரான்சிஸ்டர் மாற்றுது. அப்போது நீங்கள் பேஸ் கரண்ட் கொடுக்குறத பேஸ் கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கலெக்டர் கரண்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிபெண்டிங் அப்பான் த அப்ளைட் செகண்டரி வோல்டேஜ் டிரான்சிஸ்டர் கேன் பி எய்தர் ஆன் ஆர் ஆஃப். இப்போது இந்த டிரான்சிஸ்டரை நீங்கள் வந்து ஆன் பண்ணணும் இல்லை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய செகண்டரி வோல்டேஜ் சப்ளையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும் போதும் உங்களுடைய டிரான்சிஸ்டரை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்துட்டு வோல்டேஜ் ரெகுலேட்டரை கனெக்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல நீங்கள் வோல்டேஜ் ரெகுலேட்டரை கனெக்ட் பண்ணுறீங்க. இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.7 வோல்ட் டு 1 வோல்ட் ரெகுலேட் பண்ணும். இப்போ நீங்கள் 1 வோல்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த டிரான்சிஸ்டர் என்னாகும், கண்டக்ட் ஆகும். அதுவே நீங்கள் 0.7 வோல்டேஜ் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆயிரும், ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஏன் அப்படின்னா கிரேட்டர் தென் 0.7 வோல்டேஜ் கொடுத்தா தானே நமக்கு டயோடு வந்து நமக்கு ஆன் ஸ்டேட்டில் போகும். ஸோ அப்படி நீங்கள் இங்கே ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் கனெக்ட் பண்ணி உங்களுடைய டிரான்சிஸ்டரை நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். when we connect secondary voltage supply transistor will on. ஸோ நீங்கள் எப்போ செகண்டரி வோல்டேஜ் கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு டிரான்சிஸ்டர் ஆனே ஆகும். இப்போ இந்த செகண்டரி வோல்டேஜ் சப்ளை நீங்கள் வந்து டக்குன்னு ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிடும். இது ஒரு ரெசிஸ்டர் மாதிரி தான் நமக்கு ஆன் ஆகும், ரியாக்ட் பண்ணும். ஸோ இப்போது இந்த டிரான்சிஸ்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே ஒரு கான்ஸ்டன்ட் செகண்டரி வோல்டேஜ் சப்ளை தேவைப்படுது, அதாவது கான்ஸ்டன்ட் பேஸ் கரண்ட் சப்ளை தேவைப்படுது. இங்கே கொடுக்குற பேஸ் கரண்ட்டை பொறுத்து தான் உங்களுக்கு கலெக்டர் கரண்ட் இருக்குது. இந்த பேஸ் கரண்ட் 0 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கலெக்டர் கரண்ட் 0 ஆயிரும்ல. ஸோ அப்படி தான் உங்களுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ட்ராபேக். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸ் செகண்டரி சோர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த டிரான்சிஸ்டர் நீங்கள் ஆன் சைட்டில் வச்சுக்க முடியும். ஸோ இது ஒரு ட்ராபேக். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ பவர் லாஸ் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த டிரான்சிஸ்டரை நீங்கள் ஒரு ரெக்டிஃபயராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நார்மல் ஒரு டயோடு அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ரெக்டிஃபிகேஷனுக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதாவது ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இதனுடைய பவர் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது இதுக்கு என்ன வழி அப்படின்னா அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் நம்மளுடைய தைரிஸ்டர். இந்த தைரிஸ்டர் நம்ம எஸ்சிஆர் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ எஸ்சிஆர் அப்படிங்கிறது என்ன, ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த தைரிஸ்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கண்டினியூஸ் செகண்டரி சப்ளை தேவையே கிடையாது. எந்த ஒரு கண்டினியூஸ் செகண்டரி சப்ளை நம்ம கொடுக்க தேவையே இல்லை. ஃபார் ட்ரிகரிங்க்கு ஒரு வாட்டை நீங்கள் வந்து செகண்டரி சப்ளை கனெக்ட் பண்ணி ட்ரிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கண்டினியூஸாக அந்த டைரிஸ்டர் வந்து கண்டக்ஷன் மோட்லேயே இருக்கும். ஆனால் டிரான்சிஸ்டருக்கு அப்படி கிடையாது. ஸோ டிரான்சிஸ்டரில் நீங்கள் இதனுடைய செகண்ட் வோல்டேஜ் சப்ளை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஆனால் தைரிஸ்டரில் ஃபஸ்ட்டு ட்ரிகரிங் மட்டும் நீங்கள் செகண்டரி சப்ளை கொடுத்தா மட்டும் போதும், அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கண்டக்ஷன் மோட்லேயே இருக்கும். ஸோ அது எப்படி இந்த தைரிஸ்டர் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம்.
ஸோ இந்த தைரிஸ்டர் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிரான்சிஸ்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இப்போது என்கிட்ட ஒரு சிம்பிள் சர்க்யூட் இருக்குது. என்னுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த எல்இடி இருக்கு இல்லையா, ஸோ இந்த எல்இடியை நான் ஆன் பண்ண வைக்கணும். ஸோ எப்படி இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி நான் இந்த எல்இடி ஆன் பண்ணுறேன், எப்படி இந்த எல்இடி ஆஃப் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். இப்போ நான் 2 கேஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ ஒரு கேஸில் என்ன பண்ண போகிறேன், இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஒரு கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுவிட்சை ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணியிருக்கப்போ இப்போ நான் இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணுறப்ப இது என்னுடைய செகண்டரி வோல்டேஜ், இது என்னுடைய ப்ரைமரி வோல்டேஜ், ஓகேங்களா. ஸோ இந்த செகண்டரி வோல்டேஜ் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, என்னுடைய பேஸ் கரண்டோட, இதுதான் என்னுடைய பேஸு. ஸோ பேஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், இங்கே பவர் சப்ளை போகுமா, ஸோ இங்கே வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ பேஸ் கரண்ட் போகிறனால எனக்கு என்ன ஆகும், இங்கே எனக்கு கலெக்டர்லேயும் எனக்கு கரண்ட் இருக்கும், ஓகேங்களா. கலெக்டர்லேயும் எனக்கு கரண்ட் இருக்கும். அப்போது இது என்ன ஆச்சு, இந்த டிரான்சிஸ்டர் ஒரு ஆன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போது இந்த பவர் இங்கே உள்ள வோல்டேஜ் சப்ளை என்ன பண்ணும், இப்போது இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆயிருக்கப்போ இது வந்து ஒரு லோ ரெசிஸ்டிவ் பார்ட் டிரான்சிஸ்டர். இதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஹை ரெசிஸ்டிவ் பார்ட், ஓகேங்களா. டிரான்சிஸ்டர் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா மாறிடும். அப்போது கரண்ட் எப்போவுமே எதை சூஸ் பண்ணும், லோ ரெசிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணும். அப்போது இங்கே வர்ற கரண்ட் என்ன பண்ணும், இந்த டிரான்சிஸ்டர் வழியாக நமக்கு கிரவுண்டுக்கு போயிடும். அப்போது இந்த எல்இடிக்கு கரண்ட் சப்ளை இருக்காது, இந்த எல்இடி ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கிராஃபில் பார்க்கலாம். ஸோ இந்த கிராஃபில் வோல்டேஜை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும், அதாவது கரண்டை வந்து ஐ ஆக்சிஸில் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக எனக்கு என்ன இருக்குது, எனக்கு என்னுடைய பேஸ் கரண்ட் வந்து அதிகமாக இருக்குது. பட் என்னுடைய வோல்டேஜ் வந்து எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. க்ளோஸ் பண்ணிட்டா இங்கே உள்ள வோல்டேஜ் எப்படி இருக்கும், என்னவாக இருக்கும், 0.02 வோல்டேஜ் தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ 0.02 இங்கே தான் இருக்கும். அப்போது இந்த ரீஜனில் இருக்கப்போ என்ன இருக்கும், இந்த ரீஜனில் இருக்கப்போ உங்களுக்கு டிரான்சிஸ்டர் ஆன் ஸ்டேட்டில் இருக்கும், ஓகேங்களா. இந்த ரீஜனில் இருக்கப்போ தான் உங்களுக்கு என்ன இருக்குது, பேஸ் கரண்ட்டும் அதிகமாக இருக்குது, கலெக்டர் கரண்ட் அதிகமாக இருக்குது, பட் வோல்டேஜ் எப்படி இருக்குது, லோவாக இருக்குது. ஸோ இந்த ரீஜனில் இருக்கப்போ தான் சுவிட்ச் வந்து ஆன் ஆகும். இதைத்தான் நம்ம என்ன ரீஜன் சொல்லுவோம், சேச்சுரேஷன் ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுவே இப்போ செகண்ட் கேஸில் நான் என்ன பண்ணுறேன், இந்த சுவிட்சை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். இந்த சுவிட்சை ஓப்பன் பண்ணுறேன்னா அப்போ என்ன ஆகும், ஐபி என்ன ஆகும், கரண்ட் என்ன ஆகும், 0 ஆயிருமா, கரண்ட் என்ன ஆகும், 0 ஆயிரும், ஓகேங்களா. ஆனால் இதனுடைய வோல்டேஜ் என்னவாகும், இங்கே இருக்க வோல்டேஜ் வந்து அதிகமாயிரும். கரண்ட் 0 ஆயிடுச்சுன்னா இதனுடைய வோல்டேஜ் அதிகமாயிரும். ஸோ கரண்ட் 0 இருக்குது, இதனுடைய வோல்டேஜ் அதிகமாக இருக்குது. இதைத்தான் நம்ம கட் ஆஃப் ரீஜன் சொல்லுவோம். ஸோ இந்த ரீஜனில் இந்த கண்டிஷனில் இருக்கப்போ இது என்ன வரும், இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிடும். இது டிரான்சிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிட்டுனா இதனுடைய ரெசிஸ்டிவ் பார்த்து என்ன ஆயிரும், அதிகமாயிருமா. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இது வந்து ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா இதனுடைய ஒரு ரெசிஸ்டர் மாதிரி தான் இது ஃபார்ம் ஆகும். அப்போது இது ரெசிஸ்டிவ் பார்த்துனா, இது வந்து ஹை ரெசிஸ்டிவ் பார்த்தனால இங்கே வர கரண்ட் எப்போவுமே லோ ரெசிஸ்டிவ் பார்த்து தான் சூஸ் பண்ணும். ஸோ வந்துட்டு எல்இடிக்கு கரண்ட் போகும், நமக்கு எல்இடி ஆன் ஆகும். அப்போது இந்த சுவிட்சை நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறப்போ என்னுடைய எல்இடி ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குது, இந்த சுவிட்சை நான் ஓப்பன் பண்ணுறப்போ என்னுடைய எல்இடி ஆன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போது ஒரு எல்இடியை ஆன் எப்படி பண்ணுறது, ஆஃப் வந்து இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆன் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம தைரிஸ்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம தைரிஸ்டரை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ நம்ம டயோடில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎன் யூஸ் பண்ணியிருந்தோம், டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா என்பிஎன் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ தைரிஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎன் யூஸ் பண்ணுறோம். ஸோ மொத்தம் 4 டைப் டயோட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் இதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய பாசிட்டிவ் சப்ளையை பி டைப்லேயும் என்னுடைய நெகட்டிவ் சப்ளையை என் டைப்லேயும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து இதனுடைய பவர் சப்ளையை நீங்கள் எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிப்ளீஷன் ரீஜன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து பாசிட்டிவ் சப்ளை இருக்கா, இங்கே வந்துட்டு பாசிட்டிவ் சப்ளை இருக்குது, ஓகேங்களா. ஸோ இங்கே பாசிட்டிவ் சப்ளை இருக்குது, இங்கே நான் பாசிட்டிவ் சப்ளை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நெகட்டிவ் சப்ளை இருக்குது, இங்கேயும் நெகட்டிவ் சப்ளை இருக்குது. அப்போது இந்த டயோடு எப்படி இருக்கும், ஒரு ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் இருக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி தான் இந்த ரெண்டு டயோடும் ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் இருக்கும். ஆனால் இந்த 2 டயோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் பயாஸ் கண்டிஷனில் இருக்கும். அப்போது இது கண்டக்ஷன் ஆகும் அப்படிமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்டக்ஷன் ஆகாது. அப்போது இதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு
செகண்டரி சோர்ஸ் சப்ளை தேவைப்படுது. ஸோ அதுதான் நம்ம வந்து ட்ரிகரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதாவது ட்ரிகரிங்னா என்ன அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு செகண்டரி சோர்ஸ் பவர் சப்ளையை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இதனுடைய பாசிட்டிவ் சப்ளை இதனுடைய பி டைப்லையும், இதனுடைய நெகட்டிவ் சப்ளை இதனுடைய என் டைப்லையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஒரு என்னது டிப்ளீஷன் ரீஜியன் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது இங்கே உள்ள நெகட்டிவ் சப்ளை இருக்கு இல்லையா, இங்கே உள்ள ஃபஸ்ட்டு இதனுடைய பாசிட்டிவ் சப்ளை என்ன பண்ணும், இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸை, அதாவது இங்கே என்னது மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்து என்னது எலக்ட்ரான்ஸ், இந்த எலக்ட்ரான்ஸை வந்து இதை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அட்ராக்ட் பண்ணிட்டு இங்கே வரும். ஸோ இந்த பாசிட்டிவ் சப்ளை என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரானை புஷ் பண்ணும், ரிப்பல் பண்ணி என்ன எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே வரும். இப்போ என்ன ஆகும், இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே உள்ள இந்த நெகட்டிவ் சப்ளை என்ன பண்ணும், இந்த நெகட்டிவ் சப்ளை இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸை வந்து புஷ் பண்ணும், அப்போது ரிப்பல் பண்ணும். அப்போது இந்த பி டைப் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, ஒரு என் டைப் மாதிரி ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னா, இங்கே உள்ள பாசிட்டிவ் சப்ளை இங்கே உள்ள எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி இங்கே உள்ள நெகட்டிவ் சப்ளை என்ன பண்ணுது, இந்த எலக்ட்ரான் ரிப்பல் பண்ணுறப்ப இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, இந்த பி டைப்புக்கு ஜம்ப் ஆகுது. ஸோ பி டைப்புக்கு போகுது. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அப்போ இங்கே வர எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பி டைப்புக்கு போகுது. அப்போ இந்த பி டைப் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, ஒரு என் டைப்பாகவே மாறிடுச்சு. ஸோ ஏன் அப்படின்னா, இங்கே உள்ள லாட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பி டைப்புக்கு போகிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, ஒரு என் டைப்பாக மாறிடுச்சு. ஓகேங்களா. ஸோ என் டைப்பாக மாறினால இதுவும் என் டைப், இதுவும் ஆட்டோமேட்டிக்காக என் டைப் ஆயிடுச்சு, இதுவும் ஆல்ரெடி என் டைப். அப்போ இது மூணு சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு என் டைப்பாக மாறிடுச்சா, இது மூணு சேர்ந்து ஒரு என் டைப்பாக மாறிடுச்சு. அப்போது இது நார்மலாக, அப்போ இது எப்படி ஒர்க் ஆகும், நார்மல் ஒரு பிஎன் டைப் டயோடாக நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், நான் செகண்டரி சப்ளை கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுது, இது என்ன பண்ணுது, இன்ஜெக்ட் ஸ்லாட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன்டு த பி ரீஜியன். ஸோ இந்த பி ரீஜியனுக்கு எல்லா எலக்ட்ரான்ஸை இன்ஜெக்ட் பண்ணுது, இந்த பவர் சப்ளை இன்ஜெக்ட் பண்ணுது. அப்போ இங்கே வந்து லாட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓவர் ஃப்ளட்டட் வித் எலக்ட்ரான்ஸ். இந்த பி ரீஜியன் என்ன ஆயிடுச்சு, ஓவர் ஃப்ளட்டட் வித் எலக்ட்ரானாக மாறிடுச்சு. அப்படிங்கிறதுனால இந்த பி ரீஜியனில் முன்னாடி வந்து மைனாரிட்டி கேரியர் வந்து எலக்ட்ரான்ஸ், இப்போ மெஜாரிட்டி கேரியர்ஸ் என்ன ஆயிடுச்சு, எலக்ட்ரானாக மாறிடுச்சு. இப்போ எலக்ட்ரான்ஸ் ஏன்னா இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இங்கே வந்தாலும் ஓவர் ஃப்ளட் ஆயிடுச்சுல. ஸோ அதனால இந்த பி டைப்பில் மெஜாரிட்டி கேரியர் வந்து எலக்ட்ரான்ஸாக மாறிடுச்சு. ஸோ இதனால் இந்த பி ரீஜியன் இவென்ச்சுவலி ஒரு என் ரீஜியனாக மாறிடுச்சு. இப்போது இந்த நியூ என் ரீஜியன், டிப்ளீஷன் ரீஜியன் என்ன ஆயிடுச்சு, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டெமினிஷ் ஆயிடுச்சு. எது, இந்த டிப்ளீஷன் இங்கே வந்து ஃபுல்லாக என் டைப்பாக மாறிடுச்சுல, இது வந்து என் டைப்பாக மாறிடுச்சுல. அப்போது இந்த டிப்ளீஷன் ரீஜியன் என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டெமினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம வந்து கேட்ரிகர்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேட்ரிகர்னால என்ன ஆயிடுச்சு, இந்த மூணு டயோடும் நமக்கு ஒரு என் டைப்பாக மாறிடுச்சு. பி ரீஜியன் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு என் ரீஜியனாக மாறிடுச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே என்ன பார்க்குறீங்க, ஸோ இந்த மூணு இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்ஜெக்ஷன் காரணமாக இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரானோட கவுண்ட் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போ இது மூணு என்ன ஆயிடுச்சு, ஒரு என் ரீஜனாக மாறிடுச்சு. அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு டயோட் மாதிரி கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போது நீங்கள் இந்த செகண்டரி சப்ளை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த செகண்டரி சப்ளையை ரிமூவ் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு இது வந்து கண்டக்ஷன்லேயே இருக்கும். அப்போது ஃபைனலாக நமக்கு என்ன ஒரு கன்க்ளூடுக்கு வரலாம் அப்படின்னா, இந்த தைரிஸ்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு ட்ரைடிஸ்டரை நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு, ஆன் ஸ்டேட்டில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை, செகண்டரி சப்ளைஸ் தேவை. பட் ஒன்ஸ் வந்து ட்ரிகரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த செகண்டரி சப்ளையை நீங்கள் எடுத்துட்டாலும் கூட இது வந்து கண்டக்ஷன் மோடில் தான் இருக்கும், ஆன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அப்போது இந்த தைரிஸ்டரை எப்படி நம்ம ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ரிவர்ஸ் வோல்டேஜ் நம்ம கொடுக்கறது மூலியமா, இந்த வோல்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த வோல்டேஜை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது மூலியமா நமக்கு டர்ன் ஆஃப் பண்ணலாம். இல்லைனா 0.7 வோல்டேஜ் கீழே கொடுத்தோம் அப்படின்னா, ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த தைரிஸ்டரை நம்மளால் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இந்த தைரிஸ்டரை நீங்கள் வந்துட்டு அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதை வந்து எஸ்சிஆர் சொல்லுவோம். இந்த 2 எஸ்சிஆரை பேரலாக வித் ரிவர்ஸ் போலாரிட்டியோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதைத்தான் நம்ம ட்ரையாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு ஒரு என்னது ஒரு எஸ்சிஆர், இது வந்து ஒரு எஸ்சிஆர், ரெண்டு வந்துட்டு இது வந்து ஃபார்வர்ட் கண்டிஷன் இருக்குது, இது வந்து ரிவர்ஸ் கண்டிஷனில் இருக்குது. ஓகேங்களா, இதோடைய சிம்பிள் இது தான். ஸோ இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம ட்ரையாக் சொல்லுவோம். இந்த ட்ரையாக் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைட் டிம்மர், ஸ்பீட் கண்ட்ரோல், நம்ம எலக்ட்ரிக் மோட்டாரில் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் நமக்கு ட்ரையாக் யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், எஸ்சிஆர் பார்த்திங்க அப்படின்னா
கரண்ட்டை வந்து ஒரு டேரக்ஷன் மட்டும் தான் அலோவ் பண்ணும். அதாவது டிசியில் மட்டும்தான் நீங்கள் வந்து எஸ்ஆர் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ட்ரையாக்கை வந்து நீங்கள் மியூச்சுவல் டேரக்ஷன் நீங்கள் கண்டக்ட் பண்ண வைக்க முடியும். அதாவது இதனுடைய ஏசி சைக்கிளில் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் இது கண்டக்ட் பண்ணும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் இது கண்டக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் நமக்கு ட்ரையாக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த தைரிஸ்டருக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு லைட் டிம்மர் சர்க்யூட்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது இங்கே பார்க்கலாம். இப்போது எங்கிட்ட ஒரு ஏசி பவர் சப்ளை இருக்குது, ஒரு லேம்ப் இருக்குது, ஒரு ட்ரையாக் இருக்குது. இது வந்து வேரியபிள் ரெசிஸ்டர். ஒரு சுவிட்ச் மூலயமா ட்ரையாக்கோட கேட் ட்ரிகரிங்க்கு நான் கொடுக்குறேன். இப்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக இப்போது இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, இந்த சுவிட்ச் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஒன் போர்ஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒன் போர்ஷனில் இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஏசி பவர் சப்ளையில் வர கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே வரும், இந்த லேம்புக்கு வரும், ஸோ இங்கே வரும், ஸோ இந்த வேரியபிள் ரெசிஸ்டர் மூலியமாக வரும். இப்போ நமக்கு என்ன, இந்த ட்ரையாக்கோட சுவிட்சை இங்கே ஒன்றில் கனெக்ட் பண்ணியிருக்கு இல்லையா, அப்போ நமக்கு எந்த ஒரு கேட் ட்ரிகரையுமே நம்ம கொடுக்கல. அப்போ இந்த ட்ரையாக் எப்படி இருக்கும், ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சுவிட்ச் கண்ட்ரோலை நம்பர் 2க்கு வச்சிடறேன், நம்பர் 2 கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்பர் 2 கனெக்ட் பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே வர கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா லேம்புக்கு வரும், லேம்ப்லேருந்து வேரியபிள் ரெசிஸ்டர் வரும். ஸோ இந்த ரெண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கனால இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணிட்டேன், கேட் ட்ரிகரிங் கொடுத்துட்டேன். அப்போ இந்த ட்ராக் என்ன ஆகும், ஆன் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஆன் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த லேம்ப் வந்து க்ளோவாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ நான் இங்கே எதுக்கு நான் வந்துட்டு வேரியபிள் ரெசிஸ்டர், அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எப்பப்பெல்லாம் நம்ம வந்து கேட் ட்ரிகரிங் கொடுக்குறோமோ அப்போல்லாம் இந்த ட்ராக் ஆன் ஸ்டேட் வருது. ஓகேங்களா, ஆன் ஸ்டேட்டில் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. இப்போது இந்த கேட் ட்ரிகரை வச்சு எப்படி இந்த லேம்பை வந்துட்டு நான் வந்து டிம் பிரைட்னஸ் அதிகமாகவும் பிரைட்னஸ் கம்மியாகவும் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்த்துலாமா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வேரியபிள் ரெசிஸ்டரோட வேல்யூவை நான் வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன், இந்த ரெசிஸ்டரோட வேல்யூவை, ஏன்னா இது வேரியபிள் ரெசிஸ்டர், இதோட ரெசிஸ்டன்ஸை நம்ம அதிகப்படுத்திக்கலாம் இல்லைனா கம்மிப்படுத்திக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரெசிஸ்டரோட வேல்யூவை நான் வந்து கம்மி பண்ண போகிறேன். ஸோ கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போது 0 டிகிரியில் எனக்கு வந்துட்டு நார்மலாக அட் 0 டிகிரியில் எனக்கு ஃபயர் ஆகுது. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு 0 டிகிரியில் ஃபயர் ஆகுது. ஃபயர் ஆகிட்டு இது ஒரு ஃபுல் சைன் வேவ். ஓகேங்களா, இது ஒரு ஃபுல் சைன் வேவ். அப்போது எனக்கு வந்து என்ன கிடச்சிருது, அட் 0 டிகிரியில் நான் வந்து ஃபயர் பண்ணுறேன். ஸோ ஃபயர் பண்ணுறப்போ எனக்கு ஒரு ஃபுல் சைன் வேவ் ஃபார்ம் கிடைக்கிது. அப்போது எனக்கு இந்த பிரைட்னஸ் எப்படி இருக்கும், இதனுடைய பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஹையர் ஓமிக் வேல்யூ கொடுக்குறேன். இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா 0 டிகிரியில் ஃபயர் ஆனது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 90 டிகிரியில் ஃபயர் ஆகும். ஓகேங்களா, 90 டிகிரியில் ஃபயர் ஆகும். அப்போது 90 டிகிரியில் ஃபயர் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஹாஃப் சைன் வேவ் தான் எனக்கு இந்த லேம்புக்கு போகுது. அப்போ எனக்கு என்ன நடக்கும், எனக்கு ஹாஃப் பவர் தான் இந்த லேம்ப் வந்து யூஸ் பண்ணும். ஸோ இதனுடைய பிரைட்னஸ் கம்மியாகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அட் 0 டிகிரியில் நான் வந்து ட்ரையாக்கை வந்து அட் 0 டிகிரியில் என்ன பண்ணுறேன், இதனுடைய ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணிட்டேன். ஸோ கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 0 டிகிரியிலே எனக்கு வந்து இந்த சினுசாய்டல் வேவ் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ ஃபார்ம் ஆயிரும். எனக்கு என்ன நடக்குது, இமீடியட்டாக இது ட்ரையாக் வந்து ஃபயர் ஆயிரும். ஸோ வந்து எனக்கு ஃபுல் சைன் வேவ் கிடைக்கும். ஸோ இதனால ஃபுல் பவர் வந்துட்டு லேம்புக்கு போகும். ஸோ வந்து லேம்போட பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதனுடைய வேல்யூவை, இந்த ரெசிஸ்டரோட வேல்யூவை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அதிகப்படுத்திட்டேன் அப்படின்னா எனக்கு 0 டிகிரியில் ஃபயர் ஆக வேண்டியது, அட் 0 டிகிரியில் ஃபயர் ஆக வேண்டியது இப்போ என்ன ஆகும், 90 டிகிரியில் ஃபயர் ஆகும். ஸோ 90 டிகிரியில் ஃபயர் ஆகிறப்போ என்ன நடக்கும், ஸோ வந்துட்டு எனக்கு வந்து ஹாஃப் வேல ட்ரையாக் வந்து ஹாஃப் வேல தான் ஃபயர் ஆகும். ஸோ அப்போ ஹாஃப் சைன் வேவ் தான் நமக்கு என்னது லேம்ப் யூஸ் பண்ணும். ஸோ 50% ஆஃப் பவர் தான் லேம்ப் யூஸ் பண்ணும். ஸோ அப்போ இந்த லேம்போட பிரைட்னஸ் என்ன ஆகும், கம்மியாயிரும். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து லேம்போட பிரைட்னஸை வந்து கம்மி அண்ட் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இதே சேம் ஃபார்மேட்டை நம்ம வந்து மோட்டரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே வந்து இங்கே மோட்டர் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம அதிகப்படுத்துறது கம்மிப்படுத்த முடியுமா, உங்களுடைய மோட்டரோட கண்ட்ரோலையும் நம்ம வந்து ஸ்பீடையும் நம்ம அதிகப்படுத்திக்கலாம், கம்மிப்படுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.